கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோவின் விடுதலின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவரை எல்லாம் உயர்த்தி நம்ம பாடுவோம். அவர் நம்மளுக்காக நம்முடைய ஜீவனையே கொடுத்த ஆண்டவர், நம்முடைய உள்ள கைகள் அவர் நம்மளை வரைந்திருக்கிறபடினாலே அந்த ஆண்டோடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியப்பா. இல்லை நல்ல உற்சாகமா எங்களை தாயின் கற்பத்திலேயே முன்குறித்து எங்களை வரைந்தவர், எங்களை சுமந்தவர், எங்களுக்காய் ஜீவனை தந்தவரே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். வேதத்துல வயசாகி போச்சு, சரீரம் செத்து போச்சு என்று சொன்னேன். அந்த சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் தேவன் ஒரு சந்ததி உண்டாக்கினாரே. செத்து போன சரீரங்களுக்குள்ளாக ஜீவனை வைத்தவர், அற்புதம் செய்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறவர். ஆமென். நன்றி அப்பான்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்துவோமா? ஆமென். வயசு ஆகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு, வயசு ஆகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. வாழ்க்கை நினைத்தவரை தகப்பனாக மாற்றினீரே, வாழ்க்கை நினைத்தவரை தாயாக மாற்றினீரே. நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் அப்படியே கண்களை மூடி சொல்லுவோமா? அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு வாழுறேன். நீங்க செய்த நன்மைகளை, நீங்க பண்ணின எல்லா உடன்படிக்கைகளை, வாக்குத்தத்தங்களை நினைத்து அப்பா நாங்கள் வாழ்றோம்ப்பா. அந்த வார்த்தை என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்குள்ள நிறைவேற்றுவீர். செத்து போன சூழ்நிலையா இருந்தாலும், அவையங்களா இருந்தாலும் உம்மால எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஓ ரபா ஷாந்தா ரகல ரபாபா. அதை நினைவு கூறுகிறோமையா, அதை நினைத்து பார்த்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது. செத்து போன சரீரத்தை கூட உம்மால உயிர்ப்பிக்க முடியும்னா, எங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, எங்க குடும்பத்துக்கு எல்லா போராட்டங்களை மாற்றுவதற்கு உம்மால முடியும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய பிரச்சனை இறங்கட்டும், உடைய பிரச்சனை இறங்கட்டும். ஓ ரபா பாபா ராதா ரபா பாபா பாபா. அவியானவரே, அதை நினைச்சு நாங்கள் நன்றி சொல்றோம்ப்பா. கர்த்தர் நல்ல விடுதலை தந்தீரே, கிருபைகளை தந்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் அதிகமாக நாம் தியானிக்கிறோம். இன்றைய நாட்கள் எபிரேயர்களின் நிருபம் 11வது அதிகாரம் 11, 12 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவள் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். வயது சென்றவளாய் இருந்தாலும் சாராள் பிள்ளை பெற்றாள். வசனம் சொல்லுகிறது, சரீரம் செத்தவள் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே பிள்ளை பெற்றாள். சரீரம் செத்து போச்சுங்க.
நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். அவர் உயிர்ப்பிக்கிறவர். உயிரோடு எழுந்தார், அவர் உயிர்ப்பிப்பார். உயிர் தெழுந்தவர், மற்றவர்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் பூமியில மனுஷனை உண்டாக்கும் பொழுது மண்ணினால மனுஷனை உண்டாக்கி தன்னுடைய நாசின் சுவாசத்தினால ஊதும் பொழுது மண்ணு மனுஷனா மாறினா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில இந்த ஜனங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த கல்லுகளினால எனக்கு என்ன உண்டாக்க முடியும்? சந்ததியை உண்டாக்க முடியும். பாருங்க, அவ்வளோ ஒரு அதிகாரமுடைய ஆண்டவர் செத்து போன சரீரத்துக்குள்ள சாராளுக்கு 90 வயதுல கத்த ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாரும் நினைச்சாங்க செத்து போன வாழ்வு, சரீரம் செத்து போச்சு, இனி வாக்குத்தத்தம் நிறைவேறாது, இனி தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறதானே அந்த சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை எண்ணி தேவன் ஒரு பெரிய அற்புதம் செய்தா. சரீரம் செத்து போனது உண்மைதாங்க, ஆனால் ஜீவனை உண்டாக்கினது உண்மைதான். சரீர உறுப்புகளை உயிரடைய செய்தது உண்மைதான். அல்லேலூயா. இந்த சாராளுக்கு கத்த அற்புதம் செய்தார்னா இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஐயோ என் வாழ்க்கை செத்து போச்சு, இனி சூழ்நிலை இல்லை, இனி பிரச்சனை மாறாது, இனி போராட்டங்கள் மாறாதுன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் செய்வாருங்க. செத்து போன சரீர உறுப்பை கர்த்தர் உயிரடைய செய்வார். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம வசிக்கலாமே. எல்லாரும் யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நம்ம புரட்டி கொள்ளுவோம். இங்கே ஒரு மனுஷனை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே ஒரு பிறவி குருடனை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் இயேசு இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த 9வது அதிகாரத்தில் அந்த மனுஷன் இவன் செய்தது பாவமா இல்லை இவன் பெற்றோர் செய்த பாவமா, இவன் குருடனாய் பிறந்தது இருக்கு என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல இந்த கேள்வியை கேட்கும் பொழுது ஆண்டவர் இயேசு 3வது வசனத்தில் இப்படி பதில் சொல்லுகிறான். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியை இவனுக்குள் வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தான். அல்லேலூயா. நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எச்சிலை உமிழ்ந்து சேறு உண்டாக்கினார். 6வது வசனத்துல அவர் என்ன செய்கிறார்? தரையிலே துப்பி உமிழ் நீரினால் என்ன செய்கிறார்? சேறு உண்டாக்கி அந்த சேற்றை அந்த குருடனுடைய கண்களிலே பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு. சீலோவாம் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இப்போ இந்த குருடன் என்ன செய்கிறான்? நேரா போய் அந்த சீலோவாம் குளத்தில் அவன் கழுகுறான். அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. அவனுடைய சரீரத்தில் கண்ணு உறுப்பு செத்து போச்சுங்க. இவன் பார்வை இல்லாதவனாய் இருக்கிறான். அநேகர் இவனை பார்க்கும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் பிறந்ததுல இருந்தே இவன் குருடனா இருக்கிறான். இவன் செய்த பாவமோ, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமோ, இவனுடைய முன்னோர்கள் செய்த சாபமோ பாவமா என்னன்னு தெரியல. ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேள்வி கேட்கிறாங்க, ரபி இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? இயேசு சொன்னாருங்க, இவர் செய்த பாவம் இல்லை, இவருடைய பெற்றோர்கள் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய நாமம் மகிமையடையும்படியாகவே இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொல்லி இயேசு வெளிச்சத்தின் ஆண்டவர் இந்த குருடனுக்கு கர்த்தர் பார்வை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த குருடனுக்கு ஆண்டவர் இயேசு பார்வை கொடுத்தாருங்க. இந்த பார்வை அடைந்த சம்பவத்திலிருந்து ஒரு ரகசியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாமே. யாக்கோபு 2:20. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நல்ல கவனிங்க. இன்னைக்கு நமக்குள்ள கிரியை ரொம்ப அவசியங்க. இன்னைக்கு அநேக நேரங்களில் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. நாம் இயேசுவை நம்புகிறோம், ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை நம்புகிறோம், அவருடைய மரணத்தை நம்புகிறோம், அவருடைய பிறப்பை நம்புகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்லைன்னா கிரியை இல்லை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஆனா அங்க என்ன இல்லை? கிரியை இல்லை. அதனாலதான் சில நாள் தாமதிச்சது. ஆனாலும் வாக்குத்தத்தத்தை கத்த ஆபிரகாமும் சாராளுக்கும் நிறைவேற்றினார். சரீரம் செத்து போனாலும் அவன் நிறைவேற்றினார். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கணும், வீணான மனுஷனை. இன்னைக்கு அநேக நேரம் விசுவாசம் இருக்குது, நமக்குள்ள கிரியை இல்லை. அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்குதான்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் உயிருள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் ஜீவனுள்ள தேவனத்தை ஆராதிக்கிறேன், ஆனால் எனக்குள்ள ஜீவன் இல்லையே, எனக்குள்ள விசுவாசம் இல்லையே, எனக்குள்ள கிரியை இல்லையே. விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்குதா? செத்த விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரம் 2:26 வாசிக்கலாமா? யாக்கோபு 2:26.
அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது பாருங்க, ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்குள்ள ஆவி இல்லாத சரீரம், ஒரு உடம்புல ஆவி இல்லைன்னா அந்த சரீரத்தை பார்த்து சொல்லுவோம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வேதம் தான் கற்றுக் கொடுக்கிறது, விசுவாச வாழ்க்கையில் கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னாங்க விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை செத்து போன வாழ்க்கை, நடப்பணம், உயிரற்ற ஜீவ சந்தை போல நம்ம இருக்கிறோங்க. ஆனால் அன்று எதை எதிர்பார்க்கிறாரு? கிரியை எதிர்பார்க்கிறார். அதே அதிகாரம் 17 கூட வாசிக்கலாமே. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் கிரியை இல்லைன்னா அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா? செத்து போனதான ஒரு விசுவாசம். இப்போ இந்த விசுவாசத்துக்கும் கிரியைக்கும் செத்த காரியங்களுக்கு என்னையா சொல்ல வரீங்க? வேதம் சொல்லுகிறது, அந்த பிறவி குருடனை பார்த்து இயேசு என்ன செஞ்சார்? எச்சில உமிழ்ந்து கண்ணில் பூசி நீ போய் சீலோவாம் குளத்தில் போய் கழுவு அப்படின்னாரு. அவன் ஃபஸ்ட்டு ஆண்டவர் இடத்துல வரும்பொழுது அவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கும், விசுவாசம் இருந்திருக்கும். என்ன விசுவாசம்னா, நான் இயேசு இடத்துல வந்துட்டேன், இயேசு எனக்கு சுகம் தருவார், இயேசு என் வியாதியை மாற்றிடுவார். கண்டிப்பாக அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். ஆனால் இயேசு என்ன பண்ணார்னா, தரையில் குனிந்து தன்னுடைய உமிழ் நீரினாலே எச்சிலை உண்டாக்கி என்ன செய்கிறார்? அவனுடைய கண்களில் பூசி ஒரு இடத்த பார்த்து சொல்கிறாரு, நீ போய் சீலோவாம் குளத்தில் போய் கழுவு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதில் இயேசுவை நம்பி வந்தான் பார்த்தீங்களாங்க, அது விசுவாசம். இவன் இயேசு சொன்னபடியே அப்படியே கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்தினா பார்த்தீங்களாங்க, அதுதாங்க கிரியை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் ஆண்டவர் சொல்றதை கேட்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். 11 சீடர்கள் இயேசுவோட தான் இருந்தாங்க. இயேசு எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார், எல்லாவற்றையும் அவர்கள் கேட்டார்கள். ஆனால் சீடரிடத்தில் என்ன இல்லைன்னா கிரியை இல்லை. அல்லேலூயா. அதனால தான் பேதுரு மறுதளிச்சாரு, அதனால தான் யூதாஸ் ஆண்டவர் விட்டு விலகி போனார். இவளுக்குள்ள என்ன இல்லைன்னா கிரியை இல்லை. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, இயேசுவோட இருந்த சீடர்களுக்குள்ள என்ன இல்லை? கிரியை இல்லை. இயேசு சொல்றாரு, நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா, சோதனைக்குட்படக்கூடாதபடி. அவங்களுக்குள்ள கேட்டாங்க, ஆண்டவர் சொல்றதை கேட்டாங்க, ஆனால் என்ன இல்லை? கிரியை இல்லை. அப்போ கிரியையுள்ள விசுவாசம் தாங்க ஜெயத்தை கொண்டு வரும், அது ஜீவனுள்ள வாழ்க்கையாக இருக்கும். இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த குருடன் அந்த சீலோவாம் குளத்தில் போய் கழுவினான். கிரியை. ஒருவேளை நம்மளாக இருந்தோம்னா, நானே ஒரு குருடனாக இருக்கிறேன், நான் எப்படி அந்த குளத்தை தேடி போக முடியும்? இயேசுனிடத்தில் வந்து எனக்கு தொட்டு சுகம் தருவார், ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும்னு நினச்சி வந்தேன். இவர் என்னடானா கண்களை எச்சியில் துப்பி கண்களில் பூசி சேர உண்டாக்கி நீ போய் கழுவு அப்படின்றாரே. நான் பிறந்தலேருந்து குருடனாக இருக்கிறேன், இந்த ஊரில் எது எங்கே இருக்குது, குளம் எங்கே இருக்குது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில் புலம்புவோம். ஒருவேளை குறை கூட சொல்லுவோம். அநேக நேரங்களில் இயேசுவையே குறை சொல்கிறவங்க, ஆண்டவரே குறை சொல்கிறவங்க அநேகர் உண்டு. குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அது இருக்கட்டும். ஆனால் இந்த மனுஷன் அப்படியே கீழ்ப்படிந்து போனான். இதாங்க கிரியை. இந்த கிரியில் உள்ள விசுவாசம் தாங்க ஜெயத்தை கொண்டு வரும். நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் இருக்குது, கிரியை இல்லைன்னா அவங்க வாழ்க்கை செத்து போன வாழ்க்கை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவங்களோடு பேசுவங்களுக்குள்ள அந்த கிரியை இருக்கணும். ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது சீசர்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்லை. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமே. ஓசி 6:2. 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். வேதம் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, 2 நாளுக்கு பின்பு அவர் என்ன செய்யப்படுவாரா? உயிர்ப்பிக்கப்படுவார். அல்லேலூயா. 3ஆம் நாள் எழுப்புவார். ஆமே, இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டாரு. அல்லேலூயா. லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டாரு. எசேக்கியாவின் பள்ளத்தாக்குல உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். உயிர்ப்பிக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். செத்து போன வாழ்க்கை தான், ஆனால் ஆண்டவர் என்ன செய்வாருங்க? உயிர்ப்பிப்பார், 3ஆவது நாள் எழுப்புவார். ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமே. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும்.
இன்னைக்கு அநேக நேரம் ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்ய விரும்புறாருங்க. ஆண்டவர் நமக்குள்ள வல்லமையை விளங்க பண்ண விரும்புறாரு, அற்புதம் செய்ய விரும்புறாரு, வியாதியை சுகமாக்க விரும்புறாரு, நம்ம கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆனா நம்ம ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிப்பதற்கு நம்முடைய சரீரத்தை விட்டு கொடுக்கிறோமா, நம்முடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்கிறோமா, நம்முடைய கிரியைகளை கர்த்தருக்கென்று நாம் விட்டு கொடுக்கிறோமா? ஒருவேளை நாம் விட்டு கொடுப்போம் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, வருஷங்களின் நடுவிலே அந்த கிரியைகளை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கிரியைகளை கர்த்தர் விளங்க பண்ணுவாருங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த கிரியைகளை கர்த்தர் ஜெயம் எடுத்து தருவார். ஆமென் சொல்லுங்களேன். 1 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிப்போம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டு எப்படிப்பட்டவரா? மாம்சத்துல மரித்தவர், ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டவர். அப்ப ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட ஆண்டவர் உங்களை என்னையும் தம்முடைய ஆவியினாலே ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். கிறிஸ்து இயேசு உயிரோடு எழுப்பின பிதாவினுடைய வல்லமை இந்த நாளில் உங்கள் மத்தியில் இறங்கி வரும். ஒன்றே உங்களுக்குள்ள கிரியை அவசியம், உங்களுக்குள்ள விசுவாசம் அவசியம். ஐயா எனக்குள்ள விசுவாசம் இருக்குது. இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாருங்க, உங்களுக்குள்ள கிரியை அவசியம். அல்லேலூயா. சீமோன் பேதுரு வலைய ஆண்டவர் வீசின பொழுது அப்படியே அவர் கீழ்ப்படிந்தார். 153 மீன்கள் எடுத்தார். கிரியையுள்ள விசுவாசங்க. அவன் ஏன் எதற்கெல்லாம் கேள்வி கேட்கல. நான் இரவெல்லாம் மீன் பிடிச்சு எனக்கு ஒன்று அகப்படலை. ஆனால் ஆண்டவர் சொன்னபடியே ஃபஸ்ட்டு நம்பினாரு, 2வது வலையை வீசினாரு, மீன் பிடிச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ள விசுவாசம் இருக்கணுங்க. கிரியை இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை பேதுனுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது எல்லாம் வெறுமை. ஆண்டவர் அழைப்பு, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பின்வாங்கி போயிட்டார் பேதுரு. அவர் மாத்திரம், அவரோடு இருக்க ஜனங்கள் எல்லாம் பேதுருவை பின்தொடர்ந்து போறாங்க. கிரியை செத்த கிரியா போச்சு, விசுவாச செத்த கிரியை. ஆனால் எப்பொழுது இயேசு சீமோன் பேதுருவை சந்திக்கிறாரோ அப்பொழுதே அவர்களுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. விசுவாசம் வந்த உடனே சீமோன் பேதுரு போய் வலதுபுறத்தில் வலையை வீசுகிறார். ஒரு அற்புதத்தை அவர் கண்கள் கண்டது. எப்போ நமக்குள்ள விசுவாசம் பெருகிறதோ, விசுவாசம் பெருகும் பொழுதே நம்ம கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். கிரியை செய்யும் பொழுதே கர்த்தர் அற்புதம் செய்வா. இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜீவனுள்ள ஆண்டவர் ஆராதிக்கிறோம், உயிரோடு இருக்கிற ஆண்டவர் ஆராதிக்கிறோம். சரீரம் செத்து போன எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற கிரியை, நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா மாறும். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா, சோதர ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்குறீங்க ஜனங்களுக்குள்ள நீங்க பேசின வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. சரீரம் செத்து போன சாராளுக்கு அற்புதம் நடந்தது போல அப்பா, பிறவி குருடைய கண்கள் செத்து போச்சு, அவன் பார்வை இல்லாதவனாய் இருக்கிறான். சீலோவாம் குளத்தில் அவன் கழுவின பொழுது அவன் பார்வை அடைந்தான். இயேசு அவனை தொடும் பொழுது அற்புதம் நடந்தது. எப்படி மண்ணில மனிதனை உண்டாக்கி அவன் மேல் ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறினானோ அதே போல இயேசு தன்னுடைய எச்சிலை உமிழ்ந்து தன்னுடைய கைகளினாலே குழப்பி அவன் கண்களில் பூசி அனுப்பும் பொழுது அவன் சுகமடைந்தான். அவன் செத்து போன சரீர உறுப்புகள் உயிரடைந்தது போல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய சரீர உறுப்புகள் உயிரடைவதாக, ஜீவன் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார் இந்த சீமோன் பேதுரு. வலை கிளியத்தக்கதாக மீன்களை எடுத்தார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற எங்க அன்பு ஜனங்கள் ஒவ்வொருவரும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படலை, என் வாழ்க்கை வெறுமை, என் தொழிலில் வெறுமை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய வெறுமையோடு இருக்கிறோமே என்று சொல்லி ஒரு துக்கத்தோடு இருப்பாங்கன்னா, இவருடைய விசுவாசத்தின்படி, இவருடைய கிரியைகளின்படி கர்த்தர் வலை கிளியத்தக்கதான மீன்களை பிடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படியே செய்ய போறீங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் ஐயா, இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். கிரியுள்ள விசுவாசமே ஜெயிக்கும். விசுவாசத்தில் கிரிகளின் ஜனங்கள் பெருகுவார்களாக. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை விசுவாசத்தோடும் கிரியோடு இவர்கள் பெற்றுக்கொண்டு ஜீவிக்க கர்த்தாவே நீங்க அனுகிரகம் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.